தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கிற அரசு கள்ளர் பள்ளிகளில் கடந்த 4 ஆண்டுகளா ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கிறதால மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படுறதா புகார்கள் எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 299 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் இருக்கு. அதில் 213 தொடக்க பள்ளிகளில் 10 பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில் தான் மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பள்ளியில் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலையும் இருக்குன்னா இந்த அரசோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆசிரியர் பற்றாக்குறையால சில பள்ளிகளில் ஒரே ஆசிரியர் 5 வகுப்புகளுக்கும் பாடம் எடுக்கும் சூழல் நிலவுது. இது மாணவர்களோட கல்வி மற்றும் பாதுகாப்பையும் பாதிக்கும்னு அச்சப்படுறாங்க பெற்றோர்கள். பள்ளி கல்வியில சாதனைன்னு கொக்கரிக்கிற ஸ்டாலினுக்கு கள்ளர் பள்ளிகள் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கிறாங்க அந்த மக்கள். காலியா இருக்கிற 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க கள்ளர் சீரமைப்பு ஆசிரியர் சங்கங்கள். 2022 தற்காலிக ஆசிரியர் நியமனங்களுக்கு வழிகாட்டு முறைகள் வெளியிட்டு 13,000 ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்கிறதா அரசு உத்தரவிட்டது. ஆனால் கள்ளர் பள்ளிகளில் இந்த நடவடிக்கைகள் முழுமையாக அமல்படுத்தப்படலை. 2025-26 கல்வியாண்டுக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கிற கள்ளர் பள்ளிகளுக்கு 16,38,00,000 சிறப்பு கட்டண இழப்பீடு ஒதுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனைக்கு இது நேரடி தீர்வு இல்லைன்னு சொல்றாங்க வேலைக்காக காத்திருக்கிற ஆசிரியர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிதி மட்டுமே ஒதுக்குறதா சொல்ற அரசு அந்த நிதியை என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க மக்கள்.